மற்றுமொரு அண்மைச் செய்தி. சேலம் அருகே தேக்கம்பட்டி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மறியலின் போது அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேக்கம்பட்டி பகுதியில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முறையாக குடிநீர் விநியோகிக்க கோரி கடந்த வாரம் ஏற்கனவே போராட்டம் நடத்திய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் இன்று காலையிலேயே காலி குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்டோர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். சேலம் அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்து சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மார்சல். சேலம் மாவட்டம் கருப்பூர் அடுத்த உள்ள தேக்கம்பட்டிங்கிற பகுதியில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வராங்க. இந்த பகுதியில கடந்த ஒரு மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களிடம் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அதே அதாவது குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று தற்போது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தேக்கம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதி பொதுமக்கள் பொறுத்தவரை கடந்த ஒரு மாதமாக தங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு அனைவரிடமும் தகவல் தெரிவித்தும் இதுவரை முறையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகவும் எனவே அதிகாரிகள் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி அடுத்துதான் நாங்கள் போராட்டத்தை கைவிடும் என்று கூறி தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பொதுமக்களின் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் சாலையில் நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்கும் என்று தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.